கதைகள் பிடிச்சிருந்தா மறக்காம ரேட்டிங் கொடுங்க. ஃபாலோ பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம பாட்காஸ்ட ஃபாலோ பண்ணுங்க. ஆன்மீக கதைகள். யானையின் துதிக்கை. கர்நாடக மாநிலத்துல பந்திப்பூர் அப்படின்னு ஒரு காடு இருக்கு. இந்த காட்டுல பல விலங்குகள் இருக்கு. இதுல முக்கியமா யானையும் ஒண்ணு. இப்படி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காட்டுல நடந்த ஒரு கதையை தான் இப்போ நம்ம கற்பனையாக கேட்க போறோம். இந்த உலகம் தோன்றினதுக்கு அப்புறமா எல்லா மிருகங்களும் படிப்படியா பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு இப்போ நம்ம பார்க்கிற காட்டு விலங்குகளாகவும் வீட்டு விலங்குகளாகவும் மாறி வந்திருக்கு. இது பல ஆயிரக்கணக்கான வருஷமாக நிகழ்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சி. அதாவது சுருங்க சொல்லணும்னா, எடுத்த உடனேயே இந்த உலகத்துல யானைகள் இப்ப இருக்கிறது போல இல்ல. பூனைகளும் கூட அதே போலதான். இப்ப நம்ம பார்க்கறது போல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூனை இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல இந்த பரிணாம வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போது யானைகளுக்கு ஆரம்ப காலத்துல துதிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. யானைகள் இப்ப இருக்கிற மாதிரி குண்டா இருந்தாலும் அதுங்களுக்கு பலங்கிறது சுத்தமா இல்ல. லேசா யாராவது தள்ளி விட்டா கூட கீழே பொத்துன்னு விழுந்துரும். அப்படி இருந்த சமயத்துல தான் இந்த யானைகள் வாழ்ந்துட்டு வந்த பந்திப்பூர் காட்டுல ஒரு சமயம் தண்ணி பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரே ஒரு குளத்துல மட்டும்தான் தண்ணி இருந்துச்சு. அது தெரிஞ்சுக்கிட்ட மத்த காட்டு விலங்குகள் எல்லாம் தினமும் அந்த குளத்திலேயே வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்குங்க. எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த குளத்துல இடம் வசதி கூட இல்லாம இருந்துச்சு. அதனால இந்த மிருகங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை போட வேண்டி இருந்துச்சு. அப்படி இருந்த சமயத்திலயோ இந்த யானை மெதுவா உக்காந்து தன்னோட வாயால தான் தண்ணி குடிக்க முயற்சி செய்யும். அப்படி இது முயற்சி செய்யறப்பெல்லாம் அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே நேரத்துல ரொம்பவும் நேரம் எடுத்துக்கும். அப்படி இது தண்ணி குடிக்கிறதுக்குள்ள மற்ற மிருகங்கள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போறத இது வெறுமன பார்த்துக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும். மற்ற மிருகங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா தண்ணி குடிக்கிறப்போ தன்னால மட்டும் வேகமா தண்ணி அள்ளி குடிக்க முடியலையே அப்படின்னு இந்த யானை வருத்தப்பட்டுச்சு. அதே சமயத்துல இந்த யானை இப்படி மெதுவா தண்ணி குடிக்கும் போது அதுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருந்த மற்ற மிருகங்கள் எல்லாம், யானை சீக்கிரமா தண்ணி குடி, எவ்வளவு நேரம் குடிக்கிற, எங்களுக்கு எல்லாம் தாகம் எடுக்குது தானே, நாங்கெல்லாம் தண்ணி குடிக்க வேணாமா, நீயே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டா நாங்கெல்லாம் எப்ப குடிக்கிறது, நீயே காலி பண்ணிடுவ போல இருக்கே அப்படின்னு இந்த யானை கிட்ட கடிஞ்சு பேசுங்க. ஆனா இந்த மத்த மிருகங்கள் மட்டும் இந்த யானைக்கு பிரச்சனை பண்ணல. இந்த யானை தண்ணி குடிச்ச அந்த குளத்துல ஒரு முதலையும் இருந்துச்சு. இந்த யானையோ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு குனிஞ்சு உக்காந்து தண்ணி குடிச்சாலும் சரியா இந்த முதல்ல யானை தண்ணி குடிக்கிற நேரத்துல வந்து அத பயமுடுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த யானையோ பக்குன்னு பயந்து எழுந்து நின்னுடும். திரும்பவும் கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு தண்ணி குடிக்கிறதுக்கு உட்காரும் போது திரும்பவும் இந்த முதல்ல அத வந்து பயமுடுத்த ஆரம்பிச்சிடும். இப்படியே இந்த முதல்ல யானைய பயமுடுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த காட்டுலயோ வேற குளமும் இல்லாத காரணத்தால வேற வழி இல்லாம இந்த யானை அங்கதான் தண்ணி குடிச்சாகணும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனா இந்த முதலையோ தினமும் இப்படி செய்யறதால இந்த யானைக்கு போதுமான தண்ணி கிடைக்காமையே இருந்துச்சு. அது என்னதான் தண்ணி குடிச்சிட்டு போனாலும் அதுக்கு தாகமாவே இருக்கும். அப்படி இருந்த சமயம்தான் ஒரு தடவை இந்த யானையோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிச்சு, கடவுளே, எனக்கு இந்த காட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால
எனக்கு சுலபமா தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழி செஞ்சு கொடுங்களேன். அது மட்டும் இல்லாம என்ன மற்ற விலங்குகள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த முதல்ல கூட தினமும் என்ன பக்கத்துல வந்து பயமுறுத்துது. நான் பயந்து பயந்து ஓடிடுறேன். அதனால எனக்கு போதுமான பலமும் வேணும் கடவுளே அப்படின்னு கடவுளை வேண்டிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி சில நாட்களாக இந்த யானை மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு வந்துச்சு. இப்படி வருத்தத்துல இருந்த இந்த யானையோ தொடர்ந்து தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டே வந்துச்சு. அப்படி இருந்த சமயத்துல ஒரு நாள் இந்த யானையோட கனவுல கடவுள் விஷ்ணு பகவான் வந்தாரு. அப்படி வந்தவரோ இந்த யானை கிட்ட, யானையே, நீனு தினமும் மனமுருகி வேண்டதால இன்னைக்கு உன் கூட பேசணும்னு வந்திருக்கேன். இந்த பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறப்பதான் மிருகங்களோட குணங்கள் மாறுது. நீயோ தொடர்ந்து தினமும் என்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்க. உனக்கு நடக்க வேண்டியது ஒரு சின்ன நிகழ்வுல கூட உன்னோட வாழ்க்கையே மிக வலிமையாக மாற்றிடும். அதுக்கப்புறமா நீ யாருக்குமே பயப்படாம உன்னோட இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்படி தனக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லிக்கிட்டு இருந்த கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு இந்த யானை முயற்சி பண்ணி அப்படியே எழுந்து நிக்க பார்த்துச்சு. அப்பதான் அது கண்முழிச்சு பார்த்தா இது அந்த யானைக்கு வந்த கனவு அப்படிங்கறது அதுக்கு தெரிஞ்சது. ஆஹா, நம்ம தினமும் வேண்டின கடவுளே நமக்கு வரம் கொடுத்திருக்காரே, கடவுள் நம்ம கிட்ட பேசியிருக்காரே அப்படின்னு இந்த யானைக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. ஐ, கடவுளே நமக்கு துணை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமே நம்ம எதுக்குமே வருத்தப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை அப்படின்னு இந்த யானை தன்னோட மனசுலயே நினைச்சுக்கிச்சு. நினைச்சது மட்டும் இல்லாம அது அந்த யானைக்கு பெரிய தைரியமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த முதலைய சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சும் போது இந்த யானைக்கு கொஞ்சம் பயமாக இருக்கதான் செஞ்சுது. அப்படி பயம் வந்தபோது, அட, கடவுளே நமக்கு துணை இருக்கிறப்போ நம்ம யார வேணாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு இந்த யானைக்கு ஒரு உத்வேகம் வந்துச்சு. அதனால எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்கிற அந்த இடத்துக்கு இது வேகமாக போச்சு. அங்க போய் வழக்கம் போல குனிஞ்சு தைரியமாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. துதிக்க இல்லாததால இந்த யானை வழக்கம் போல உக்காந்து கஷ்டப்பட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுது. அந்த சமயத்துல இந்த முதல்ல வழக்கம் போல இந்த யானைய பயமுறுத்துறதுக்கு வந்துச்சு. அப்படியே தன்னோட வாயை பொளந்துக்கிட்டு பேன்னு இந்த யானை பக்கத்துல வந்துச்சு. ஆனா இந்த தடவையோ தனக்கு கடவுள் துணை இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்த இந்த யானையோ முதலைய பார்த்ததும் எழுந்திருக்காம தொடர்ந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இத பார்த்த இந்த முதலையோ, ஆஹா, என்னடா இது, நம்மள பார்த்தா பயந்து எழுந்திருச்சு ஓடும் இந்த யானை இன்னைக்கு அப்படியே நிக்குது. அப்பா, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா இந்த யானைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பவும் இந்த யானை கிட்ட அப்படின்னு வாய பொளந்துக்கிட்டு பயமுடுத்த போச்சு. இந்த தடவையும் இந்த யானை பயப்படாம இருக்கவும், ஆஹா, என்ன பார்த்து நீ இன்னும் பயப்படாம இருக்கியா அப்படின்னு தாவி இந்த யானையோட மூக்க கெட்டியமாக பிடிச்சிடுச்சு. அப்படி அது பிடிச்சும் கூட இந்த யானை பயப்படாம தைரியமாவே இருந்துச்சு. ஆனா இந்த முதல்ல தன்னோட மூக்க கடிக்க ஆரம்பிச்சதும் இந்த யானைக்கோ வலி ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் கடவுள் நமக்கு துணை இருக்கார் அப்படிங்கறத நினைச்சு என்ன ஆச்சுனாலும் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த யானை அப்படியே மெதுவா எழுந்து இந்த மூக்க கடிச்சிருந்த முதலையோட தன்னோட தலைய இப்படியும் அப்படியும் ஆட்டுச்சு. அப்படியே தன்னோட தலைய இப்படியும் அப்படியும் ஆட்டும் போது அந்த மூக்க கடிச்சிருந்த இந்த முதல்ல அப்படியே கீழே பொத்துன்னு உழ ஆரம்பிச்சுது. அப்படி அது உழும்போது யானையோட மூக்க கெட்டியமா கடிச்சுக்கிட்டே இழுத்துக்கிட்டு உழப்போச்சு. அப்படி அது உழும்போதுதான் இந்த யானையோட மூக்கு
அப்படியே நீண்டு துதிக்கையாக மாறிச்சு. அதுக்கப்புறமா இந்த யானை, யப்பா, இதுதான் நமக்கு கடவுள் சொன்ன அந்த பரிணாம வளர்ச்சியா? ஆஹா, நம்ம கடவுள்கிட்ட கஷ்டப்பட்டு தண்ணி குடிக்கிறோம், அதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டோமே, இதுதான் நம்மளோட மூக்கா? இவ்ளோ பெருசா வந்திருக்கே. ஐ, இத வச்சுக்கிட்டு நம்ம நின்னுகிட்டே தண்ணி குடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு நின்ன இடத்துல இருந்தே இந்த யானை தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுது. அப்படி தண்ணி குடிச்சது மட்டும் இல்லாம அந்த தண்ணி அப்படியே அப்படின்னு எடுத்து அப்படின்னு தன்னோட தலைமையிலையும் பீச்சி அடிச்சுக்குச்சு. ஆஹா, இந்த மூக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கே. கடவுளே, நீங்க சொன்னபடியே என்னால இப்போ நின்னுகிட்டே தண்ணி குடிக்க முடியுது. என்னோட தலையை இப்படி சுழட்டி அடிச்சதுல அந்த முதலையும் எங்கேயோ போய் விழுந்துருச்சு. என்னோட பலம் இனிமே இந்த மூக்குல தான் இருக்கு போல இருக்கு. இத நானு இனிமே துதிக்கைன்னே சொல்லிக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா தனக்கு புது மூக்கு வந்த இந்த சந்தோஷத்துல இன்னும் நிறைய தண்ணி குடிச்சிட்டு குடு குடு குடுன்னு ரொம்ப சந்தோஷமா இந்த யானை விளையாட ஆரம்பிச்சுது. அன்னிலிருந்து இந்த முதல்ல கிடையாது, வேற எந்த விலங்குகளை பார்த்தாலும் யானை பயப்படுறதே கிடையாது. அதே போல நம்மளும் கூட இந்த யானைய பார்த்துதான் இனிமே நமக்கு யானை பலம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். இதுதான் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யானைக்கு துதிக்கை வந்த கதை அப்படின்னு ஒரு நகைச்சுவையான கற்பனையில சொல்லப்பட்ட ஒரு கதை. சரியா? இப்போ யானைக்கு ஏன் இவ்ளோ பெருசா துதிக்கை வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதா? இப்படிதான் ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு காலங்கள்ல பரிணாம வளர்ச்சிய அடையும். இதே போலதான் நம்மளும் அந்தந்த காலத்துக்கு ஏத்தது போல புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பரிணாம வளர்ச்சிய அடையணும். சரியா? அவ்வளோதான்.